அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கோபாலபுரத்தில் வெடித்த பூகம்பம், ஸ்டாலின் கதை ஓவர், போலீஸ் குவிப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இப்போ சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு இடையும் விசிகாவுக்கும் பார்த்திங்கன்னா இடையே நிறைய மோதல்கள் ஏற்பட்டு இல்லையா. விசிகள் இருக்க பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கும் திமுகவை பார்த்திங்கன்னா கடுமையாக விமர்சித்து வந்திருந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா திடீர்னு விசிகால் நீக்கப்பட்ட ஆதவ அர்ஜுன் அவர்கள் பார்த்திங்கன்னா வெளியிட்ட ஆதாரத்தால் தான் இப்போ திமுகவுடைய ஒட்டுமொத்த கதையை முடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து தான் கோபாலபுரத்தில் பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் தான் வெடித்திருக்கு. இதை தொடர்ந்து தான் ஆளுநர் RN ரவி அவர்கள் செய்த சம்பவம் திமுகவை கதையை முடிக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே நிறைய வாதங்கள் இருந்தது இல்லையா. ஸோ கட்சியில் பாதி பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் திருமாவர்கள் பேசியிருந்தார். ஸோ இதை தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய ஆதவ அர்ஜுன் அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து மன்னர் ஆட்சியை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிய சம்பவத்தினால்தான் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் நீக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு இல்லையா. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவர் போய் இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா நடந்து 2 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 2 நாட்களாகவே பார்த்திங்கன்னா பழைய நிறைய சம்பவங்கள் செஞ்சுட்டு வரும் நிலையில் இப்போ திமுகவுக்கு எதிராக எப்போ வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரத்தினால பார்த்திங்கன்னா இப்போ அதானி விஷயத்தில் சிக்கியிருந்தாங்க இல்லையா. ஸோ திமுக பார்த்திங்கன்னா அதானி விஷயத்தில் சிக்கிய சம்பவத்தினால இப்போ சபரீசன் அவர்களும் அதிகாரிகளும் சந்தித்த சம்பவம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுன் அவர்கள் செய்த சம்பவம் தான். ஸோ அதுக்கு இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா வெளியிட்ட சம்பவத்தினால தான் இப்போ கோபாலபுரத்துலேருந்து வெடித்து இப்போ அதிரடியாக டெல்லி டீம் களத்தில் இறங்கியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இப்போ மின்சாரத்துறை அமைச்சர் நிறைய ஊழல்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா தகுந்த ஆதாரங்கள் அனைத்தையுமே வைத்து இப்போ விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே பார்த்திங்கன்னா ஆட்டங்காட்டி வரும். ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் திமுக இடையே நிறைய வாதங்கள் சண்டையிட்டு வரும் நிலையில் இப்போ ஆளுநர் RN ரவி அவர்கள் செய்த சம்பவத்தினால்தான் இப்போ திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கு. இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் அவர்கள் செய்த சம்பவம் கூடிய விரைவில் ஒரு பெரிய பூகம்பமாக தான் வெடிக்க போகுது. என்ன இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.